ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அக்கி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்குறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ 30 மினிட்ஸ்னா கிடையாது, ஜஸ்ட் 13 நிமிஷம் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமே. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரதீஷ் அப்படிங்கிற ஒரு அண்ணா தான் வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்து ஆக்ட் பண்ணி ஸோ ரோல் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பேச போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த அக்கி அப்படிங்கிற இந்த படத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கதைங்க. ஆனா அந்த சிம்பிள் கதை அப்படிங்கிறது பல மக்களோட வாழ்க்கையில வந்துட்டு இடியா விழுந்த ஒரு கதை. ஓகேவா? இட்ஸ் லைக் லாக்அப் டெத். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த லாக்அப் டெத்தில் வந்துட்டு தன்னுடைய தம்பி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதையும் தான் வந்துட்டு சொல்ற மாதிரி கொண்டு போவாங்கன்னு பார்த்தேன். பட் அப்படி கிடையாது, வேற விதமாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ்ல வந்துட்டு இதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கதையை வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க கொண்டு போன விதம் வந்துட்டு வேற. நான் ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்கேன், அந்த ஒன்லைன் தான் அந்த படம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எதுக்கு இதெல்லாம் இங்கே நடக்குது, எதுக்கு என்ன இப்படி போயிட்டு இருக்குது, எதுக்கு இங்கே சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் படம் ஒரு டைம் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே see this is the problem அப்படிமா இருந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. தென் அந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டுருச்சு. ஓகே, நல்லா இருக்கு, ஃபைன். கிளைமேக்ஸும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஏகப்பட்ட சீக்வன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதை வந்து இந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சதுக்கு கொஞ்சம் கூட டியூரேஷன் அதிகமாக்கி கொஞ்சம் கூட நிறைய எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ட்விஸ்ட் எல்லாம் காமிச்சு அது எப்படி எங்க அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சித்தரிப்பாக வந்துட்டு அதை காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு படம் பார்க்கும்போது தோணுச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்கி அப்படிங்கிற படம். ஆனா அந்த படத்துடைய கதை அதுக்கப்புறம் அந்த கோர் கனெக்ட்லாம் வந்து காமிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸை பார்க்கும்போது உண்மையிலே நான் வந்து அழுதுட்டேன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பேச்சுக்கெல்லாம் சொல்லல. கிளைமேக்ஸ் அது மட்டும் கிடையாது, படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில பல விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து கண்ணில் கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா இட் மீன் அது உங்கள் வீட்டில், என் வீட்டில், நம்ம பக்கத்து வீட்டில் நடந்தால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அதை ஒரு விஷயமா காமிக்கும்போது வந்து நமக்கு வந்துட்டு நம்மளே அறியாமல் ஒரு கண்ணீர் வரும் தெரியுமா, ஒரு அழுகை நம்மளே அறியாமல் ஒரு. ஸோ அதுதான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. அண்ட் அது வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் மேக்கிங், சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்க்ரீன் பிளே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இட் லைக் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சில பேரை காமிச்சாங்க. ஸோ போலீஸ் ஓகே, இவங்க தான் போலீஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எதுதான் நடந்துடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தன்னோட ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவார். கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பாரு, வந்துட்டு இருப்பாங்க, திருதுக்குன்னு என்னென்னமோ ஆயிடும். அது எப்படி அப்படின்னா அந்த மாநாடு படம் மாதிரி தான், திருதுன்னு ஏதோ வந்தாம் போரா ரிப்பீட் அந்த மாதிரி வந்துட்டு அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இதுதான் வந்தாம் போரா ரிப்பீட். ஸோ அந்த மாதிரி அதை வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. அண்ட் ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த மிக்சிங் அதெல்லாம் வந்து பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸு
ஓரளவுக்கு எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப என்னடா இது ஏதோ ஏதோ பண்றாங்க அப்படிலாம் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆச்சு. அந்த ரியலிஸ்டிக்கோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மாரி ஃபீலிங்கும் ஆச்சு. அது ஏன் எனக்கு தெரியல. உண்மையிலேயே வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே நம்ம வீட்ல நடந்தா எப்படி இருக்கும்? அடுத்தவனா யோசிக்கிறத விட நம்ம வீட்ல நடந்தா எப்படி இருக்கும்? இவனுங்கலாம் சும்மா விடலாமா? அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஏதோ சுதந்திரம் அடைஞ்ச நாட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நாம வந்துட்டு பெருமை பீத்திக்கிட்டாலும், இங்க சுதந்திரமே அடையல. சில சில சதிகளோட இதுல நாம வந்துட்டு சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அத தவிர்க்கிறதுக்கு, அத தாண்டி வர்றதுக்கு, அத முறியடிக்கிறதுக்கு தான் இப்போ வந்து ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்திருக்குது. அந்த மாற்றம் இந்த எளிய மக்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்துட்டு இந்த படம் மூலமா தெரியுது. இட் லைக் மாற்றம் வருமா அப்படிலாம் கிடையாது. இது மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு அந்த படத்துல இருக்கு. ஸோ அத நீங்க இந்த படத்த பார்த்து என்ன மாற்றம், என்ன மாறணும், என்ன தெரியுது, என்ன தெரியல, என்ன தெளிவுபடுத்துறாங்க அப்படின்றத நீங்க அந்த படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சேனல் அந்த வீடியோவோட லிங்க் அண்ட் சேனலோட லிங்க் அண்ட் வந்துட்டு அவர் நடிச்சிருந்த சில படத்தோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நானும் வந்து இவருடைய நிறைய படங்கள் நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் எல்லா படமுமே வந்துட்டு ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு படங்கள் தான். ஸோ அது ஒவ்வொரு படங்களும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில், ஒவ்வொரு வேரியேஷன்ஸில், ஒவ்வொரு விதத்தில் அந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக டேக் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸில் கொண்டு போன அந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வேற என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு டிங் 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 அப்படி வந்துட்டே இருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் ஸ்கின். கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். It's bye. Master Skin.